கிடையாது. உலகத்தை எப்படி ஒற்றுமைப்படுத்த முடியும்? ஆறுவருக்கு எந்த ஒற்றுமை தானே? என் வீட்டுல உள்ள லைட்டை நீ அமர்த்திருக்கீங்க. ஆமா. உங்க வீட்டுல எரியுற லைட்டை நான் அமர்த்திருக்கேன். அப்படி இருக்க. நீ வாழ பொறுப்புல எனக்கு. ஆமா. நான் வாழ பொறுப்புல உமக்கு. எனக்கு பொறுப்பு இல்லை. அப்படி இருக்கமே நம்மளே உலகத்தை எப்படி கொண்டு போறது? போட்டி பொறாமையா இருக்கக்கூடிய உலகத்தை ஒற்றுமைப்படுத்தணும்னா யாராலையும் முடியாது. எல்லாருமே மனசு வச்சாதான் ஒற்றுமை என்பது வரும். ஆனா இந்த ஆண்டவன் படைத்த உலகத்திலே தெய்வத்தினுடைய உருவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிவனுடைய வடிவத்திலே இதோ சபை நிறைய அமர்ந்திருக்கிறார்களே, நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே, பேச்சு அம்மா பிரம்மசக்தி, அந்த அம்மாவுடைய வடிவத்திலே நாமல் முன்னாலே அமர்ந்திருக்கிறார்களே, 10 மாதம் கருவிலே சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆனன்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்து மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று 3 ஆசைகளை கொடுத்து நாமளுக்கெல்லாம் என்சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயசை கொடுத்தார். என்சான் உடம்பை கொடுத்து ஒரு சான் வயசை கொடுத்தார். ஆனால் அப்ப என்சான் உடம்பை கொடுத்து ஆண்டவன் நாமளுக்கெல்லாம் ஒரு சான் வயசை கொடுத்தார். அதாவது என்சான் உடம்புன்னு சொன்னா என்ன தெரியுமா? கட்டையரா இருந்தாலும் நெட்டையரா இருந்தாலும் அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்ப அளந்து பார்த்தா 8 சாந்தா இருக்கும். இதுல சந்தேகம் இல்லை, இதுவே உண்மை. அந்த என்சான் உடம்புல ஒரு சான் வயசு கொடுத்த ஆண்டவன், அதே தப்பா இந்த ஒரு சான் வயசுக்கு நம்ம உலகத்துல என்ன பாடுபட வேண்டியிருக்கு? நல்ல வயரா இருந்துச்சு, இப்ப தொந்தி வச்சு கூட கொஞ்சம் வயிறு எடுத்து போச்சு. அதை ஊருக்கா பாடு சாப்பிட்டா அப்படித்தானே இருக்கும். அப்போ ஒரு சான் வயசு கொடுத்ததுக்கே ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், எந்தெந்த ஊர்ல கூப்பிட்டாலும் அந்தந்த ஊருக்கு போய் வசதி இருக்கு இல்ல சாப்பாடு கிடைக்குது தாண்டி அப்போ ஒரு சான் வயசுக்கு தான் இந்த பாடு கொடுக்க பார்த்துக்கோ. அப்போ ஒரு சான் வயசுக்கு இந்த பாடுனா ஆண்டவே உடம்பெல்லாம் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடல்? சாதாரணமா சொல்லக்கூடாது. ஒரு சான் வைத்தது மூஞ்ச கழிவுண்டு 8 கிளாஸ் காபி, 8 மணிக்கு 8 மணிக்குள்ள 14 இட்லி, 1 மணிக்குள்ள சாப்பாடு, 3 மணிக்கு காஃபி, 4 சப்பாத்தி, இதை போட்டா 10 ரூபாய்.
அவளுக்கு ஆட்டோ சார்ஜ் 250 சம்பளம், போண்டாட்டி வெத்தலையும் பார்த்து போண்டாவும் டீம்யா இத்தனையும் இருக்கு. ஆனா அப்போ அப்படி கிடையாது. ஒரு ஹோட்டல் தான் பாட்டி ஒத்தையை வளர்த்து விட்டுட்டு வந்தா அவளுக்கு சம்பளம் அந்த காலத்துல வெறும் 1.25 ரூபாயா. 1.25 ரூபாய் அப்ப பெரிய துட்டு. அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுக்காரி கையில கொடுத்தா பெண்ணா பிறந்தவா என்ன செய்வா? புருஷன் வரங்குள்ள ஒரு சோறு கறியை பொங்கி ஒரு முட்டையை கட்டி அவிச்சு ஒரு வெள்ளி கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும் போது சிரித்த முகம் சீவேரியான்னு எதிர்பார்ப்பாளா. அவன் சிரித்த முகம் சீரியான்னு எதிர்பார்த்தாங்க. இது கழுவு கணக்கா இருக்கு. சிரித்த முகம் சீரியல்னா இப்படியே சிரிப்பாங்க. இப்படி சிரிச்சனா இவளுக்கு லூசு பிடிச்சிருக்கு போலுக்கு அப்படின்னு யாருமே வீட்டுக்கே வரமாட்டாங்க. சிரிச்ச முகம் சீரியல்னா புன்னகை சிந்தி பல்தெளியாம சிரிக்கணுமா. அதான் சிரிப்பு அழகு. அப்ப சிரிச்ச முகம் சீரியலியா நின்று ஏயா நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ, நீங்க அழைத்து உட்கார வேண்டாம், கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க அப்படின்னு இந்த ஐயாவை குளிக்க சொல்லி அந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளா. அந்த அம்மா முதுகு தேய்ச்சி விட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? காட்டுல ஆணையை தூக்கி சுமந்த ஆம்பளைக்கு முதுகுல சின்ன கூடையை தூக்கி விட்டத மாதிரி இருக்குமா. அந்த காலம் ஏன் அப்படி முதுகு தேய்ச்சி விட்டாங்க தெரியுமா? அவர் ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையில வரப்பு விட்டும் போது அவர் மண்வெட்டியை கொண்டு வெட்டி வெட்டி எரிந்தாருன்னா ஒரு படி மண்ணுல காப்படி மண்ணு முதுகுலதான் விழுமாய்யா. அந்த அளவுக்கு முங்குன்னு ஓங்கி உழைச்சிருக்காரு. ஆனா இப்போ உங்களுக்கு போட்ட மம்பட்டியே கொடுக்க பிளவில்லை, சீட்டு வந்துட்டு போச்சு. நீங்க வேலைக்கு போய் துட்டை கொண்டு வந்து வீட்டுக்காரி கையில கொடுங்க. அதை நாங்க புரிஞ்சுட்டு நீங்க வந்துடுங்க. யாரு துட்டு செலவழிச்சு கேட்டுட்டு வரா? அதானே அப்போ அதே போல ஆதி கையிலே பகவானோடு பார்வதியுமாக கரைப்பாரி இலைப்பாரி கையிலே கொலுவிருந்து வந்தார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. ஆண்டவர் என்னைக்கும் போல அன்னைக்கும் படியிறக்கவே பயணமாக பார்வதியும் படி அரிசி எடுத்து கொடுத்தார். படி அரிசி எடுத்து கொடுக்கும் போது இந்த பார்வதி நினைக்கா இந்த ஆண்டவர் என்னைக்கும் உலகமெல்லாம் படியிறக்க போறாரு. உலகமெல்லாம் படியிறக்க போனா இந்த ஆண்டவே திரும்பி வரும் போது ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாமட்டுமே இவர் வாராரு. அப்படி என்ன இந்த ஆண்டவனால படி இழந்திருக்க முடியும்? இவர் படி இழந்துட்டு வாராரா இல்லை படைத்த மனுக்களை எல்லாம் பட்டினி போட்டுத்தான் வருகின்றாரா? அவர் ஒன்ன மாதிரி ஆளு கிடையாது. அதனால இந்த இறைவனோடு சென்று இவர் படியிழப்பை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவனை அழைத்த பார்வதி ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆதி சக்தி வார்த்தை கேளு சாமி இந்த ஏகனம் மதில
இருக்கும் இடத்திற்கு உன்னை அழைத்து சென்றேனையான ஆண்டவனுக்கு பல குறை வந்து சேரும் அம்மா. சேருமம்மா. ஆண்டவா, நான் வந்தா உங்களுக்கு அப்படி என்னையா குறை வரப்போகுது? என்னையா வெளியே வரப்போகுது? ஆண்டவா, உங்க கூட வரும்போது நான் எதுவுமே பேச மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன் வாயை திறக்க மாட்டோம், மறுவார்த்தை பேச மாட்டோம். அப்படின்னு பார்வதி சொன்னா. பார்வதி, வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று சொன்னாலும் சொன்னாலும் ஆண்டவன் உன்னை படைத்த உலகத்திற்கு அழைத்து போனேனே. ஆனால் உலகத்தை ஒரு விதமாக படைத்திருக்கிறேன், உலகத்தில் உள்ள மக்களை நான் பல விதமாக படைத்திருக்கிறேன் அம்மா. பழகினவனா எப்படி சுவாமி? ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், படிச்சிருப்பேன். இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். படிச்சிருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை, அமுக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலேயே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். இவர்கிட்ட வசதியா வந்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது. பார்வதி, பார்வதி, அவர்களுக்கு ஒரு கோட்ட பொட்டப்பிள்ளை கொடுத்திருப்பேன். உடனே எவ்வளவு? 21. ஏப்பா, 21 பிள்ளை. நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மகள் கொண்டவா, மகன் கொண்டவள். சக்தியின் மனதோ